ஸோ இப்போது ஈஸி கவுன்சிலை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஈஸி கவுன்சிலுடைய இந்த சர்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போகிறது சிஹெச். இவங்ககிட்ட சிஹெச் மட்டும் கிடையாது, நம்ம மல்டிபிள் சர்ட் இருக்குது. பென் டெஸ்ட்டுக்கு வந்து சிபென் இருக்குது, ஃபாரன்சிக்கு வந்து சிஹெச்எஃப்ஐன்னு ஒரு சர்ட் வச்சுருக்கானுங்க. தென் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஜாவா ரிலேட்டடாக சர்ட் இருக்குது. நெட்வொர்க் டிஃபென்ஸுக்கு ஒரு சர்ட் இருக்குது. ஸோ லைக் வைஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதோடைய ஈஸி கவுன்சிலோட வெப்சைட் போனீங்கனாலே இந்த மல்டிபிள் சர்ச் தெரிஞ்சிருக்கும். பட் இவங்கள்ட்ட இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டாப்பான சர்ட் வந்து இந்த சிஹெச் சிபென்ட் சிஹெச்எஃப்ஐ தான். ஓகே, இது ரொம்ப ரொம்ப டாப் ரேட்டட் சர்ட், ரொம்ப ஃபேமஸான சர்ட். டாப் ரேட்டட்னா ஃபேமஸ் மீன் பண்ணுறேன். இது இல்லாமல் இவங்ககிட்ட வந்து இன்சிடென்ட் ஹேண்ட்லிங் சாக் இதெல்லாம் இருக்குது, பட் நாட் தட் மச் ஃபேமஸ். சிஹெச் சிபென்ட் சிஹெச்எஃப்ஐ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சர்ட். ஸோ அதில் சிஹெச். ஸோ இந்த பர்டிகுலர் சிஹெச் பார்த்தீங்கன்னா 20 மாடியூல்ஸ் வரும். 20 மாடியூல்ஸ்னால் 20 சாப்டர்ஸ். 20 சாப்டர்ஸ் 3000 பேஜஸ் இந்த புக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ 3000 பேஜஸில் இந்த 20 மாடியூல்ஸ் எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சப்டொமைன்ஸ் சொன்னல, லைக் பென் டெஸ்டிங் ஆர்எல்ஸ் இந்த ப்ளூ டீம் ரெட் டீம் இந்த மாதிரி ஒரு டொமைனை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பானுங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இவனுங்க பேஸையும் கவர் பண்ண மாட்டானுங்க, அட்வான்ஸையும் கவர் பண்ண மாட்டானுங்க. மிடில் பார்ட் மட்டும்தான் அதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா கோர் பேஸ் எதுவுமே இருக்காது. இந்த மாடியூலை முதல்ல ஒரு ஃப்ரெஷர் எடுத்து பார்க்குறான். இப்போ தான் முதல்ல செக்யூரிட்டி வரக்கூடிய ஒரு பர்சன் பார்க்குறான்னா, அவனுக்கு அந்த மாடியூல் அவ்வளோ சீக்கிரத்தில் புரியாது. அதுக்கு ரீசன் கோர் பேஸும் இருக்காது, கோர் அட்வான்ஸும் இருக்காது. ஜஸ்ட் மீடியம். இந்த டூலெல்லாம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஐ மீன் இந்த டூலெல்லாம் இப்படி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இப்படி ஒர்க் பண்ணுங்கள், இந்த அவுட்புட் வரும், அவ்வளோதான் இருக்கும். ஏன் இந்த டூல், எதுக்கு இந்த டூல், இது எதுவுமே இருக்காது. ஓகே, அது வந்து இந்த புக் வைஸ் ரீட் பண்ணால் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ 20 மாடியூல்ஸ் அண்ட் இவங்களுடைய எக்ஸாம். ஸோ எக்ஸாம் ரிலேட்டடுக்கு இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய எக்ஸாம் வந்து 4 hours நடக்கும். 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து சூஸ் பெஸ்ட் ஆன்சர் தான். நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, அண்ட் இன்னும் எதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த லிங்க் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது இந்த நோஷனை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. நான் எப்படி வந்து இந்த ஈஸி கவுன்சிலோட மாடியூல்ஸை படிக்கிறது? இப்போது ஓகே, வீடியோ பார்த்து நம்ம படிக்கலாம். பட் இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா, நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஈஸி கவுன்சில் ட்ரைனிங், ஈஸி கவுன்சிலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டியூட் ஆர் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டியூட். ஈஸி கவுன்சிலர் ட்ரைனிங்னா நத்திங் பட் நீங்கள் போனீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்டரில் ட்ரைனிங் அண்ட் வீடியோஸ்லாம் வச்சுருப்பானுங்க, அதை பார்த்து கூட படிச்சுக்கலாம். ரெண்டாவது ஈஸி கவுன்சில் அக்ரிடேட்டட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்குது. சென்னையிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இந்தியா லெவல்லையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு போய் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஈஸி கவுன்சில் கற்றுத்தர தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். பட் இங்கே ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் எங்கே ஆரம்பிக்கும்னா, முன்னாடி சொன்ன மாதிரி கோர் பேசிக் வந்து ட்ரைனிங்கில் கவர் ஆகாது. உங்களால் கொஸ்டினும் பெருசாக கேட்க முடியாது. ரெண்டாவது அக்ரிடேட்டட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுடைய ப்ளஸ் என்னென்னா, அவங்க ஈஸி கவுன்சிலோட டச்சில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் ஓகே ஃபைன், லைக் இட்ஸ் அ ஃப்ரான்ச்சைஸ் மாடல். பட் எங்கே வந்து ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் அப்படின்னா, இவங்க எல்லாருமே டேஸ் கணக்கில் தான் சொல்லி தருவாங்க. இட் மீன்ஸ் ஒர்க் ஷாப் மாதிரி 1 டே ஆர்எல்ஸ் 4 டே ஆர்எல்ஸ் 1 வீக் இந்த மாதிரி. ஓகே, லைக் டியூஷன் மாதிரி 2 ஹவர்ஸோ 1 ஹவர்ஸோ எடுக்க மாட்டாங்க. 1 டே வரீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஒரு 6 ஹவர்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி 3000 பேஜஸையும் 20 மாடியூல்ஸையும் கிளச் பண்ணி முடிச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ லேப்டாப் எடுத்துகிட்டு போய் உட்காருவீங்க. ஓகே, நீங்கள் வந்து லினக்ஸ் ஏற்றணும், நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸை வந்து அந்த 1 டேல பண்ணணும். அப்போ தான் நமக்கு எரர் வந்து அடிக்கும். அந்த என்ன எரர் பார்க்கணும், அது கர்னல் எரர் வரும், இல்லை உங்கள் லேப்டாப் ஸ்லோ ஆகும், லேப்டாப்புடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்னே தெரியாது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கே அந்த 3 நாள் 4 நாள் முடிஞ்சிடும். ஓகே, அப்போது இந்த இடத்துல இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இது 2 இடத்துலையுமே இதே ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு பேசிக் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர் ஒரு நார்மல் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, டக்குன்னு லினக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. அதை டவுன்லோட் பண்ணணும். அது ஜிபி கணக்கில் இருக்கும். சரி, டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அது ப்ராப்பராக ரன் ஆகணும். அதை மட்டும் டவுன்லோட் பண்ண மாட்டீங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு மெட்டா ரன் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் மல்டிபிள் ஐஎஸ்ஓஸ் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்லி இது வந்து கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். இது வந்து இதில் இருக்கக்கூடிய முதல் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, காஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கும்பலாக போய் சேருவாங்க. 500 பேர் 200 பேர் 50 பேருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி
சர்டிஃபிகேஷன் ஓரியன்டட் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10, 15 பேர் தான் வருவாங்க. ஸோ ஒரு பேட்சை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு காசு இருக்கணும். அதுக்காக உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் அதிகமாக காஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 3வது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களால் உங்களுக்கு டைம் இருக்காது. லைக் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான். நீங்க ஒரு ஃபுல் டே உட்காரும்போது, உங்களால ஒரு விஷயத்து மேல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதில ஏதாவது டவுட் இருக்குன்னா, நீங்களா ஒரு ஆன்ஸர் நெனச்சுட்டு போற மாரி தான் இருக்கும். அத கேட்க முடியாது. இதெல்லாம் இதில இருக்க டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இதே தேர்ட் பார்ட்டி ஆன்லைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நத்திங் பட் ஜஸ்ட் YouTube, பிளாகு, Udemy, Coursera இந்த மாரி இருக்கும். ஸோ இது ஆல்வேஸ் பெஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டட். எதுக்காக ரெக்கமெண்டட்? எதுக்காக பெஸ்ட்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரிவ்யூ பார்த்து போலாம். 2வது ஒரு வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு ஓகே, இன்னைக்கு எனக்கு போதும். ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு என் பிரெயின் அப்டின்னா, அந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா, நீங்க வேற இடத்துல போய்ட்டு ரெஃபர் பண்ணிட்டு திரும்ப இந்த வீடியோக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லைக்வைஸ் உங்களுக்கு இதில ஒரு அட்வான்டேஜ் அப்ளை ஆகுது. அதேபோல இது வந்து டைம் ஓரியன்டட் கிடையாது. நீங்க எவ்வளோ நேரம் படிக்கணுமோ, அவ்வளோ நேரம் படிக்கலாம். இதெல்லாம் இதில இருக்கிற ப்ளஸ். பட் எந்த இடத்துல வந்து எல்லாரும் கன்ஃப்யூஸ் ஆவாங்கன்னா, இட் மீன்ஸ் நான் ஏன் இன்ஸ்டிடியூட் போணும் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க அப்படின்னா, எப்படி எக்ஸாம் எழுதுறது? எப்படி எக்ஸாம் பாஸ் பண்றது? எங்க வவுச்சர் வாங்குறது? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு தான் இன்ஸ்டிடியூட்ட பிரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆன்லைன்ல வந்து ஒவ்வொன்னும் ஒரு ஒரு மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஆன்ஸர் பண்றேன்.